ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பற்றின பதிவுனா மீடியாக்காரங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னன்னா, மீடியாக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எந்த விஷயம் நடந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் வெறும் நியூஸ் தான். ஸோ நம்ம சேனல் தான் முன்னாடி வரணும், நம்ம சேனல் முன்னாடி வரணும்னு சொல்லிட்டு ஒரு டிஆர்பிக்காக முண்டி அடிச்சு ஓடி போய் அந்த சின்ன விஷயத்தை கூட பெருசு பண்ணி நியூஸாக பரபரப்பாக ஆக்குறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் பாக்கியராஜ் சார் வந்து இறந்துட்டாரு. ஸோ அந்த வீடியோஸ் நான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. என்னன்னா, அவங்க கூட வேலை பார்த்தவங்க, அவங்க கூட நடிச்ச நடிகைங்க, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், நெருங்கிய சொந்த பந்தங்க எல்லாம் பதட்டத்தோடு ஓடி வராங்க அவரை பார்க்கறதுக்கு. அவரோட இறுதி ஊர்வலத்தை பார்க்கணும் அப்படின்னு அந்த ஈமச்சடங்கு செய்யணுன்றதுக்காக வராங்க. ஸோ நம்மளோட டிஆர்பிக்காக நம்ம நியூஸ்காரங்க என்ன சினிமா பண்றாங்க, அவங்களை உள்ள விடவே இல்லை. சுள்ள மறைச்சிட்டு அவ்வளோ அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அந்த நியூஸுக்காக. ராதிகா மேம் எவ்வளோ சொல்றாங்க, தயவு செய்து விடுங்க, அவங்களை எல்லாம் வழி விடுங்க, அவங்களுக்கு வந்து அள விடுங்க, நாங்க அப்புறமா வந்து நீங்க எதை வேணாலும் கேட்கற கேள்வி நாங்க பதில் சொல்றோம்னு சொல்றாங்க. சுஹாசினி மேம் அதே தான் சொல்றாங்க, தயவு செய்து அவங்க சொந்த பந்தங்களுக்கு வழி விடுங்க, அவங்க மனசார போய் அலட்டும் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க. யாருமே அதை கேட்கறதே இல்லை. அப்படி என்னதான் அந்த டிஆர்பி, என்னதான் அந்த நியூஸ்ன்னு தெரியல. தயவு செய்து மீடியாவுக்கு சொல்றேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நியூஸ் கொண்டு கொடுங்க, தப்பு சொல்லல. அதுக்காக ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், டைரக்டர் அப்படிலாம் செத்துட்டாங்கன்னா அவங்க தயவு செய்து அவங்களுக்கு சொந்தக்காரங்களை அழ விடுங்க, நிம்மதியா ஈமச்சடங்கு செய்ய விடுங்க, அவங்களுக்கு விலகி நில்லுங்க. நியூஸ் வந்து அப்புறம்தான். அந்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு கஷ்டம் இருக்கும், எவ்வளவு வேதனை இருக்கும். அந்த ஒரு உயிர் வந்து இறந்து போயிட்டாங்க, ரெண்டாவது அவங்கள பார்க்கவே முடியாதுன்னும் போது அந்த குடும்பத்துக்கு அவ்வளோ ஆழ்ந்த கஷ்டம். ஆனா மீடியாக்காரங்க பொறுத்தவரைக்கும் அது நியூஸ் தான். ஸோ அவங்கவுங்களுக்கு குடும்பத்துக்கு வந்தாதான் அந்த பிரச்சனை என்னன்னு தெரியும். பாக்கியராஜ் சார் பார்த்தீங்கன்னா சிறந்த இயக்குனர், சிறந்த ஒரு நடிகர். எனக்கு என் தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா அவரோட படங்கள் அவ்வளோ பிடிக்கும், அவருடைய நடிப்பு அவ்வளோ பிடிக்கும். ஸோ நாங்கள் ரொம்ப அவர் தீவிர ஃபேன். அவர் இறந்துட்டாரு நியூஸ் கேட்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டேன். எங்களுக்கே அப்படி இருக்குன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு எப்படி இருக்கும். ஸோ அவங்க குடும்பத்துக்கு, அவங்க குடும்பத்தை சார்ந்த எல்லாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம்.